அழைத்து இங்கு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வுகளையெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் முருகப்பன் கண்ணப்பன் அவர்கள் சித்தாந்த வித்யாநிதி என்றும் சிவத்தமிழ் சீராளர் என்றும் திருவாரூரை ஆணையத்தால் பாராட்டப்பட்டு இன்னும் பல பெருமைகளுக்குரியவர். இந்த அமைப்பிற்கு நம்மை அழைத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்று உலகெங்கும் சஷ்டி கவசம் தெய்வீக முழக்கமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்று உருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூழலை வரைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ எருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று முருகப்பெருமானை எண்ணி உளமுருக துதித்துக் கொண்டிருக்கிற நேரம், குன்றக்குடியின் சண்முகநாத பெருமான் கொழுவீற்றிருக்கிற ஆலயத்தின் தாழ்வாரத்தில் காலத்திநாத பெருமான் கொழுவீற்று அருள் வழக்கம் செய்து கொண்டிருக்கிற திருமணத்தில் இருந்து உங்களோடு இன்றைக்கு உரையாற்றுவதிலும் சைவ சித்தாந்த சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கிற நேரத்தில் நம்முடைய அருளாசிகளை வழங்குவதிலும் மகிழ்ச்சியும் மன நிறைவும். நம்முடைய 45வது முன்மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். சமயத்தையும் சமூகத்தையும் இணைத்து சைவத்தமிழ் உலகத்திற்கும் சமயத்தமிழ் உலகத்திற்கும் ஒரு நிரந்தரமான நிறைவான பணிகளை ஆற்றிய அந்த பெருமகனார் எதிரே அருளோடக்கம் செய்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து உங்களோடு இன்றைக்கு சித்தாந்த செய்திகளை நீங்கள் பரிமாற இருக்கிற நேரத்தில் நம்முடைய அருளாசி செய்திகளை வழங்குவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். பண்டை வரை வண்டரற்ற பசும்பே ஞானம் பரிந்தொடுது, சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கபட முகைகளெல்லாம் கண்டிரப்ப, காசினி மேல் வந்த அணுக்களிலோ விண்டமலர் பொழில்முடை சூழ் வெண்ணைமேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக வளர்ந்தாட சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் ஒற்றல் செய்வான் என்று நம்முடைய அருளந்தி சிவம் அவர்கள் மெய்கண்ட தேவநாயனாரை போற்றிய அந்த வாழ்த்தோடு இன்றைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற நெறி, வாழ்வாங்கு வாழ்வதற்கு மனித குலத்தை செம்மைப்படுத்துகிற நெறி நம் சித்தாந்த நெறி. வெற்றிசை நாட்டு அறிஞர்கள் அச்சத்தின் வழிபட்டுத்தான் சமய உலகத்தை சிந்தித்தார்கள். ஆனால் நம்முடைய சமயம் அச்சத்திற்கு அப்பாற்பட்டது, அறிவுலகத்தின் பார்ப்பட்டது, அன்பின் வயப்பட்டது. அந்த நிலையில்தான் தமிழ் பண்பாட்டின் தமிழர் நாகரீகத்தின் மணிமொழியாக நம்முடைய சித்தாந்த செல்லறி விளங்கிக் கொண்டிருக்கிறது. நான் யார், என் உள்ளங்கள் யார் என்ற வினாக்களை கேட்டு கேட்டு விடைகளை தேடுகிற போது அந்த விடைகளின் வெளிவாய் நமக்கு கிடைத்தது நம்முடைய சமயம். பழமைக்கு பழமையான, புதுமைக்கு புதுமையான, எப்படி அனுபவத்தின் தொழில் நம் சமயம். அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் கூட குறிப்பிடுவார். கடவுளோடு கேட்பார், சில வினாக்களை கடவுளிடம் கேட்பார். என்ன வினாக்கள்? பிறப்பிடையில் வருவது யாதென கேட்டு கவிஞர் கேட்கிறார். கடவுளிடம் கேட்கிறார், பிறப்பிடையில் வருவது யாதென கேட்டு பிறந்துவார் என இறைவன் பணித்தார். இறப்பிடையில் வருவது யாதென கேட்டு மரணத்தில் வருவது யாதென கேட்டு இறந்துவார் என இறைவன் பணித்தார். மனையான் சுகமணியில் யாதென கேட்டேன் மணந்துவார் என இறைவன் பணித்தார். இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்து அறிவதுதான் வாழ்வியலே. எல்லாவற்றையும் அனுபவித்து அறிவதுதான் வாழ்வியலே. ஆண்டவனை நீ ஏன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் அருகே வந்து அமைதியாக சொன்னார்,
அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றார். பட்டறிவுதான் இறைவன். அதைத்தான் விஞ்ஞான பயணம், அறிவியல் பயணம், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் சேஃப், இட் இஸ் அவைலபிள் ஒன்லி த்ரூ தி எக்ஸ்பிரிமெண்ட் என்று கூறியது. ஆய்வுக்கூடத்தினுடைய முடிவுகள், சோதனை சாலையின் முடிவுகள் எங்கும் விலக்கிப் பெறப்படுவதல்ல. அது தேர்வையின் விளைச்சல், உழைப்பின் பிரசவம். அந்த தரத்தில் தான் நம் சித்தாந்தம் ஆய்ந்து ஆய்ந்து மனித குலத்தினுடைய செம்மாந்த நெறி நோக்கி பயணிக்கிறது. அதனால்தான் பழமைக்கு பழமையானது, புதுமைக்கு புதுமையானது, முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் பேசும் அப்பெற்றியனே என்ற வழிவாசகரின் வாக்கு. தொன்மையாம் எனும் எவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாக, சிவபிரகாசம் மாபதி சிவத்தின் வாக்கு. ஆக பழமை என்றால் தூக்கி குப்பையில் போடுவதல்ல, புதுமை என்றால் வா என்று கட்டி அழைத்து வரவேற்பதும் அல்ல. பழமைக்கும் புதுமைக்கும் இணைப்பாய்த்தான் முன்னை பழமைக்கு பழமையாய், இன்னும் தோன்ற இருக்கிற புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாய், இனி வர இருக்கிற உலகத்தின் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஆதாரமாய் இருப்பதுதான் நம்முடைய சித்தாந்த சிந்தை. அதற்கு எப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டது, எப்போது சிக்கல்கள் ஏற்பட்டது, எப்போது அறைகூவல்கள் ஏற்பட்டது? வாழ்க்கை பொய், உறவுகள் பொய், மனைவி மக்கள் பொய், நட்பு பொய், எல்லாம் பொய். ஓடிவிடு, இடுகாட்டை நோக்கி ஓடு என்று புறநெறிகள் நம் மீது படையெடுப்பு நடத்திய போதுதான் நம் பண்பாட்டின் ஆணையத்தை காப்பதற்காக வாழ்க்கை எப்படி பொய்யாகிறோம். உன் இன்பத்திற்காக சிரித்து, உன் துன்பத்திற்காக அழுது, உன் சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக் கொண்ட உன் வாழ்க்கை துணையிடம் எப்படி பொய்யாகிப்போம். உன் அடுத்த தலைமுறையில் எழுதுகிற அறிவு சார்ந்த அறிவறிந்த மக்கள் பேர் எப்படி பொய்யாகிப்போம் என்ற வினாக்களை எல்லாம் கொடுத்ததுதான் நம்முடைய சமயத்தின் பண்பாட்டில். சுருட்டி போட்டது எத்தனை பேர்கள் இப்போது கொரோனாவை துரத்தி கொண்டிருக்கிறது. உலகம் விளிம்பை நோக்கி ஓடுகிறது. இவ்வளவு அச்சத்திற்கிடையே நாம் வாழ்ந்தானே தீர வேண்டும். வாழ்க்கை என்ற சவாலை நாம் சந்தித்துத்தானே ஆக வேண்டும். மரணத்தை நோக்கி ஓடுவதற்கு முன்பு வாழ்க்கை என்பதை நாம் கடந்தே ஆக வேண்டும். அதைத்தான் வலியுறுத்தி சொன்னது நம்முடைய சபையை. அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். வாய்த்தது நந்தமக்கு ஈரோர் பெருமை மதித்திடுவேன் என்றார்கள். அப்பெருமான் சொன்னார். சுனாமி சுருட்டி போட்ட சமயத்தில் முதல் நாள் அவன் ஒட்டுமொத்த குடும்பமும் காணாமல் போச்சு. கடற்கரை ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமும் காணாமல் போன நிலையில் அந்த இளைஞன் மறுநாள் இயல்பாக கடலுக்கு தன் தொழிலுக்கு போகிறான். ஒரு பெரியவனை கொஞ்சம் நிறுத்தினார். தம்பி, எங்க போற? ஐயா, கடலுக்கு போறேன். ஏன்பா? நேற்று தானே அந்த சுனாமியில உங்க அப்பா போயிருக்காரு, உங்க தாத்தா போயிருக்காரு, உங்க குடும்பமே போயிடுச்சு. நீ எதுக்கு மீண்டும் இப்போ கடலுக்குள்ள போற? திரும்ப அந்த பெரியவரிடம் வந்து இளைஞன் கேட்டான். ஐயா, கோச்சு தருங்க, உங்க அப்பா எப்படி இறந்தாரு கேட்டான். பெரியவர் யோசிச்சு சொன்னார். அவரை வீட்டுலதான் இறந்தாரு. எப்படி? வாயிலே கிடந்து நோயில விழுந்து இறந்து போனார். உங்க தாத்தா? அவரும் அப்படித்தான், வாயில தான் நோயில தான் வீட்டுக்குள்ளே இறந்தார். உங்க அப்பாவும் தாத்தாவும் வீட்டுக்குள்ளேயே வாயில் படுத்து கிடந்து நோயில் இறந்து போனார்கள். அவர்கள் வீட்டிலேயே படுக்கையிலே உயிர் விட்ட பிறகு நீங்கள் எப்படி தினம் தினம் இரவு படுக்கைக்கு போகிறீர்களோ அப்படித்தான் கடலுக்கு உயிர் விட்ட என் அப்பாவையும் தந்தையையும் நினைத்துக் கொண்டு, என் தாத்தாவையும் நினைத்துக் கொண்டு நான் கடலுக்கு போகிறேன் என்றான். எதையும் கற்காத இளைஞர் நிலையாகி அருமையாய் நமக்கு கற்றுத் தருகிறார். இதைத்தானே திருவள்ளுவர் சொன்னார். இன்று இளைஞர்கள் சொல்ல உழைத்து ஊழல் நேற்று இருந்தான். அவன் இதே நேரம் 6 மணிக்கு என்னோடு பேசினான் என்றார். இப்போது 6 மணிக்கு அவன் இல்லையா? என்ன அதிர்ச்சி! அதற்கு திருவள்ளுவர் சொல்ற, கவலைப்படாது, உலகம் நிலையில்லாததுதான். நேற்று இருந்தவன் இன்று இல்லை. ஆனால் நேற்று அவன் என்ன நற்செயலை செய்தானோ,
நேற்று அவன் என்ன நற்காரியம் செய்தானோ அவையெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம் முன்னால் முந்தைய தலைமுறை எழுப்பிய கற்றளிகள், இறைவன் புகழ்வாடுகிற கற்றளிகள், கல்லெல்லாம் பேசுகிற பிரச்சனைகள், மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்கள், உயிர் பெற்றுகிற ஓவியங்கள், இவை அனைத்துமே எதை காட்டுகிறது? கடந்த கால தலைமுறை ஆட்சிய அருட்பணிகளை காட்டுகிறது. அதைத்தான் முனிவாசல் பெருமான் கேட்டார். என்னால் அறியா பதம் தந்தான், யான் அது அறியாவே கேட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்காரன் என்பேன் என்றார். தன்னால் உன்னை பணிந்தேற்றும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே, பிற்பட்டு இங்கு இருந்தேன். பழைய அடியாரோடு நான் கூட நான் பின்தங்கி விட்டேன், நோய்க்கு விருந்தாகி விட்டேன். வாழ்க்கையை திரும்ப மீட்பாதை பார்க்கிறார் படிவாசல். நம்ம எத்தனை பேர் அப்படி பார்க்கிறோம்? இனி பாருங்கள், காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி போகிறது மீன். காட்டாற்று வெள்ளம் அதற்கு சவாலாய் இருக்கிறது. அதை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. தூண்டில்காரன் புழுவை வைத்துக் கொண்டு புழுவை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். வேகமாய் போன மீன் சற்று திரும்பி பார்த்தது கரையோடு. தூண்டில்காரனின் மீன் தள்ளப்பட்டது. திசை மாறிய பயன் நேரே போய் தூண்டிலை சிக்கிக் கொண்டது. புழுவுக்கு ஆசைப்பட்டது. தூண்டிலை சிக்கிக்கொண்டு தன் வாழ்க்கையை நீக்கிக் கொண்டது. மீனுக்கு நாக்கின் விருப்பம், நாக்கின் இச்சை அதன் வாழ்க்கையை முடிந்தது. நம்மை பலர் எப்படி ஒரு நாள் மாலை அந்த வீதியிலே பயணிப்போம். இனிப்பகம் நல்ல அல்வாக்கடை விருப்பமாக வாங்கி சாப்பிட்டான் அன்றைக்கு. மறுநாளும் அதே பாதை, அந்த இனிப்பின் சுவை நாசியில் ஏறியது. மீண்டும் அதை வாங்கினான். 2 நாள் இவன் அல்வாவை சாப்பிட்டான். 3வது நாள் முதல் அல்வா அவனை சாப்பிட்டான். இதுதான் வாழ்க்கை பயன். நாக்கின் இச்சைக்கு பலியான கடை. அதை போல வண்டு மூங்கில் மரத்தை துளைக்கிறது. இருமை கூட துளைக்கிற வல்லமை உடைய வண்டு அது மனதுக்கு ஆசைப்பட்டது. மனதுக்கு ஆசைப்பட்டு இதழ்களின் மீது அமர்ந்து அந்த மனம் அந்த மலரை விட்டு அசைய விரும்பவில்லை. அதனால் மாலை நேரத்தில் இதழ் கவிகிற நேரத்திலும் அது வெளியே போவதில்லை. மலரை விட்டு வெளியேறவில்லை, இதழ்களை விட்டு தாண்டவில்லை. அப்படியே மலரின் இதழ்கள் கவிழ்ந்து விட்டது. வண்டு மலரின் இதழ்களுக்குள் சிக்கிக் கொண்டது. இரும்பை துளைக்கிற வண்டுதான், மரங்களை துளைக்கிற வண்டுதான், வைரம் வாய்ந்த மரங்களை துளைக்கிற வண்டுதான் மலரின் இதழ்களுக்குள் சுற்றிக் கொண்டு அடிமையாகிவிட்டது. அதன் நாசியின் இச்சை, மூக்கின் இச்சை, மனத்தை நுகர்கிற வெறி அதன் வாழ்க்கையை முடித்துவிட்டது. அதை போல வெட்டில் பூச்சி விளக்குக்குள் முகம் பார்க்க ஆசைப்படுகிறது. அப்படியே விளக்கு ஒளிக்குள் உள்ளே போகிறது. அதன் வாழ்க்கை முடிந்துவிடுகிறது. வெளியினுடைய இச்சை, வெளியில் நுகர்நிலை நீரில் வெட்டில் பூச்சியின் வாழ்க்கையை முடித்துவிடுகிறது. அதை போல ஒரு அதிசய பறவை அசுரமா என்று பெயர். அந்த அசுரமா என்ற பறவை இசைக்கு அடிமையாக இருக்கும். அசுரமா என்ற பறவை இசைக்கு அடிமையாக இருக்கும். அதை பிடிக்க ஒரு தந்திரம் செய்வார்கள். எப்படி அதை பிடிக்க வேண்டும் என்றால், ஒரு புல்லாங்குழலை எடுத்து ஒரு மெல்லிய இசையை கிளப்புவார். அந்த மெல்லிய இசையை கேட்டு வண்டு பறந்து வரும். அசுரமா பறந்து யார் அந்த புல்லாங்குழலை இசைக்கிறாரோ அவர் தலைக்கு மேலே வட்டமிட்டு பறந்து, அப்படி வட்டமிட்டு அந்த இசைக்கு மயங்கி அது பறந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அசுரமா தடுமாறி கீழே விடும். கீழே பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் நெருப்பு இருக்கும். அந்த பள்ளத்தில் நெருப்பு விழுந்து அசுரமா வாழ்க்கை முடிக்கும். சிறையினுடைய நுகர்நிலையை நீங்கள் இசைக்கு அடிமையான அசுரமான வாழ்க்கை முடித்து விட்டது. அதே போல கோவில்களில், நம்முடைய நகரங்களில் யானையை பார்த்திருக்கிறது. இந்த யானையை எப்படி காட்டுக்குள் இருந்து ஊருக்கு கொண்டு வருகிறார்கள், நகரத்துக்கு கொண்டு வருகிறார்கள். காட்டுக்குள்ளே ஆண் யானை வருகிற திசையை பார்த்து ஒரு பெண் யானை நிறுத்தி இருப்பார். நடுவிலே பள்ளம் இருக்கும். பெண் யானையை பார்த்து கிழித்து போய் ஆண் யானை பிரமித்து ஓடி வரும். நடுவில் பள்ளம் இருப்பது தெரியாது. பெண் யானைக்கு முன்னே இருக்கிற பள்ளத்தில் இருந்து நிரந்தர கைதியாக தன்னை ஆக்கிக் கொள்ளும். பாருங்கள், மீனுக்கு நாட்டின் இச்சை, வண்டுக்கு நாசியின் இச்சை,
வெட்டி பூச்சிக்கு விழியின் இச்சை, அசுரமாவுக்கு செரியின் இச்சை, யானைக்கு உடல் இச்சை. இந்த உயிரினங்கள் தங்கள் பொறிகளில் ஒற்றை பொறியில் தடுமாறி, ஆனால் நமக்கு 5 பொறிகளும் ஆபத்தை எதிர்பார்த்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறது. வா வா என்று ஆபத்தின் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு, சன்னல்களை திறந்து வைத்துக் கொண்டு, பொறிகளின் சன்னல்களை திறந்து வைத்துக் கொண்டு ஆபத்தை அரைகோடி அடைத்துக் கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கை எப்போது பக்குவப்பட போகிறது? நாம் பதப்படுத்தப்பட்ட வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய நோய்களின் மூலமும் நம் வாழ்க்கை பக்குவப்படாமல் பதப்படுத்தப்பட்டதற்குத்தான் அடையாளம். குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கப்படுகிற காய் காயாகத்தான் இருக்கும். அந்த காய் எப்போது கனியாக மாறும்? அந்த காய் குளிர்சாதன பெட்டி விட்டு வெளியே வருது. இந்த பிரபஞ்சத்தில் பூமிப்பந்தில் இருக்கிற நெருப்போடு, பூமிப்பந்தில் காற்றில் இருக்கிற ஈரத்தோடு, காற்றில் இருக்கிற வெப்பத்தோடு வினை புரிந்துதான் காய் கனியாக மாறும். காய் கனியாக மாறுவது பக்குவப்படுவது. காய் காயாகவே இருந்தால் பதப்படுத்துவது. பதப்படுத்தப்பட்ட வாழ்க்கை எப்போது பக்குவப்படுகிற வாழ்க்கையாக மாறும்? சமயங்களை உருவாக்கிக் கொண்டால், திருமுறைகளை உருவாக்கிக் கொண்டால், சித்தாந்தங்களை உருவாக்கிக் கொண்டால் நம் வாழ்க்கை பக்குவப்படுகிற நிலை நோக்கி நகரப்படுது. அதனால்தான் ஒரு ஞானியிடம் கேட்கிறாங்க, ஐயா உலகம் நல்லதா கெட்டதா கேட்பார். ஞானி சொன்னார், எப்போதும் ஞானிகள் கேட்கிற கேள்விக்கு எதிர்கேள்வியைத்தான் கொடுப்பார், நேரடியாக விடையை சொல்ல மாட்டார். ஐயா உலகம் நல்லதா கெட்டதா கேட்டவன் மாணவன். ஞானி சொன்னார், தம்பி பூனையோட பல் நல்லதா கெட்டதா கேட்டார். உலகம் நல்லதா கெட்டதா என்று கேட்டவனுக்கு பூனையின் பல் நல்லதா கெட்டதா என்று எதிர்கேள்வியை போட்டார். அவர் யோசிச்சு பார்த்தார், பூனையின் பல் யாருக்கு நல்லது? பூனையுடைய குஞ்சு குட்டி பூனைக்கு அந்த பல் பாதுகாப்பு கவசம். பூனையினுடைய கோரை பற்கள் தான் தன்னுடைய குட்டி மீது ஒரு சின்ன சிராய்ப்பு கூட வந்து விடாமல் குட்டியை லாகவனமாக பற்றிக்கொண்டு தன்னுடைய பற்களால் பற்றிக்கொண்டு இடம் விட்டு இடம் நகரும் தாய்ப்பூனை. அதே தாய்ப்பூனையிடம் ஒரு சுண்டலை சுற்றிக் கொண்டால் என்ன நடக்கும்? அப்படியே அதன் வாழ்க்கை விதிக்கும். குட்டி பூனைக்கு அதன் தாய்ப்பூனையின் பல் பாதுகாப்பு கவசம். இப்போது நாம் முகக்கவசம் வைத்திருப்பதை போல குட்டி பூனைக்கு தாய்ப்பூனையின் பல் பாதுகாப்பு கவசம். ஆனால் சுண்டலிக்கோ பூனையின் பல் கூற்றுவனின் குடியில் யமனின் இருப்பிடம். இதுதான் வாழ்க்கை கருத்து. நமக்கு எது நன்மை எது தீமை என்று தெரியாத ஒரு தடுமாற்றம். இந்த தடுமாற்றங்களை எல்லாம் போக்குவதற்குத்தான் பக்தி இலக்கியம். சசி கவசமெல்லாம் நோய் நீக்குகிற மருந்து, உயிருக்கு கவசமாய் இருப்பது. இப்படிப்பட்ட பக்தி இலக்கியங்களில் பரவி கிடக்கிற கருத்துக்களைத்தான், குறிப்பாக நம்முடைய சமய பக்தி இலக்கியங்களின் கருத்துக்களை எல்லாம் திரட்டி அதை சைவ இலக்கண சாஸ்திர நூலாகத்தான் சிவஞான போதத்தை மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு அருளினார். மெய்கண்ட தேவநாயனாரின் சிவஞான போதத்திற்கு வழிநூலாய் சிவஞான சித்தியாரை அருளந்தி சிவம் அவர்கள் விளக்கி அறிகிறார்கள். அருளந்தி சிவத்தினுடைய மாணாக்கர்களில் ஒருவர் தான் நம்முடைய தெய்வஸ்தாபனம் ஆதீனத்தினுடைய குறுந்தவர். ஆக சிவஞான போதம் எல்லாவற்றுக்கும் மூலமும் முதலுமாய் இருக்கிறது. 14 சாஸ்திர நூல்கள் நம்முடைய ஞான கருவூலமாய் நமக்கு கிடைக்கிறது. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், 20 உண்மை விளக்கம், திருவுந்தியார், திருக்கலிச்சுப்படியார், சிவப்பிரகாசம், திரு அருட்பயன், வினாவென்பா, போற்றி பக்குடை, கொடிக்கதி, நெஞ்சுவது தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரம், அற்புதமாய் ஞான கருவூலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அருளந்தி சிவத்தினுடைய மாணாக்கராய்த்தான் நம்முடைய தெய்வசிகாமன் திருவண்ணாமலையில் பொதுவீற்றிருந்து அருளாட்சி கொள்கிறார். அந்த வழிவழியேதான் இன்றைக்கு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தில் 45வது குருபா சன்னிதானம் உலகம் போற்ற பணிகள் செய்தார்கள். ஆக நம்முடைய சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவாக எல்லா நிலைகளிலும் அறிவின் எல்லை கொண்டு ஆய்ந்து அந்த செய்திகள் வளரும் உலகத்திற்கு ஏற்புடையதாக அமைந்திருக்கிறது. இதைத்தான் ஜியு போப்புகள் முயற்சி நாட்டு அறிஞர் எல்லா தத்துவங்களையும் ஆய்வு சொல்கிறார். சித்தாந்தம் எப்படிப்பட்டது சொல்றார். தி சிஸ்டம் அவருடைய வாக்கில் சொல்கிறார். தி சிஸ்டம் possesses the merits of great antiquity.
in the religious world, it is heard to all, that is most ancient in southern India. தென்னிந்தியாவில் பழமையானது தொன்மையானது நம்முடைய சித்தாந்தங்கள். It is a religion of the Tamil people, by the side of which every form is of comparatively far margin. எதனோடு ஒப்பிட்டாலும் அது உயர்ந்து விளங்குகிறது. As a system of religious thought, as an expression of faith and life, the Saiva Siddhanta is by far the best that South India possesses. Indeed, it would not be rash to include the whole of India and to maintain the judged by its intrinsic merits. உச்சமாக சொல்கிறார், மணிமுடியாக சொல்கிறார். The Siddhanta represents the high watermark of Indian thought and Indian கலாச்சாரத்தில் இந்திய வாழ்க்கை முறையில் பண்பாட்டின் மணிமுடி சைவ சித்தாந்தம் என்று சொல்றார். இதை நம்முடைய கடவுள் தாய் வழி தந்தை வழி நான்தன் பிறப்பு இறப்பு கடந்தது. அதனால்தான் அவருக்கு பெயர் திருநீலகண்டர். இன்றும் உலக வாழ்க்கை எப்படித்தானே இருக்கிறது. பிறருக்காக உழைக்கிறவர்கள் துன்பப்படுகிறார்கள், தனக்காக வாழ்கிறவர்கள் நலமாய் இருக்கிறார்கள். நம் சிவபெருமான் பிறப்பு இறப்பு கிடந்தது என்பது மட்டுமல்ல, உயிர்க்குழல் தலைப்பதற்காக தன்னையே தந்தவர். பார்க்கிறவை கிடைத்தார்கள், போட்டி போட்டுக் கொண்டு கிடைத்தார்கள். அமுதம் தங்களுக்குத்தான் வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக் கொண்டு கிடைத்தார்கள். என்ன கிடைத்தது? எவருக்கும் அமுதம் கிடைக்கவில்லை. ஆழகால இடம்தான் கிடைத்தது. அந்த ஆழகால இடத்தை உண்பதற்கு எவர் தயாராகவில்லை. உலகத்தின் தலைவர் உலகத்தை காக்க, உயிர்குலத்தை காக்க தான் விஷத்தை உண்டாக எக்கட்டும் நஞ்சுண்டவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல தான் நஞ்சூண்டு உலகத்தை காக்க. இதுதான் நம்முடைய சமயம். அதனால்தான் நம்மளுக்கு பெயர் திருநீலகண்டம் என்று பெயர். நம் தலைவர் அப்படியோ அப்படித்தான் நம்முடைய தொண்டர்கள். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று திருக்குறிச்சுப்படியார். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவனும் தானும் உடனே காண்க என்று திருவாசகத்தில் பெரியார் சம்பந்தமாக சொல்வார். பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தரை இருந்தது. இவையெல்லாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதன் அடித்தளம். குமரகுருவர் பார்க்கிறார், அர்த்தநாரீஸ்வரர் குளத்தை பார்க்கிறார். அம்மையப்பர் ஈருடல் ஒரு உயிராய் இருக்கிற காட்சியை பார்க்கிறார். அதை பார்த்துவிட்டு குமரகுருபர பெருமான் பாடுகிறார். சிதம்பர செய்தியில் ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் அவ்வுருவை இங்கு ஒருத்தர் என்போ ஒருத்தி என்போ இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்று ஒரு ஏற்றொல் இழதலில் யான் மற்றம் சொல்கிறேனோ அந்த உருவத்தை பார்க்கிறேன். அம்மையப்படும் அவர்கள் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் கலந்து விரவி இருக்கிறார்கள். இதை நான் ஒருவன் என்பேனோ அல்லது ஒருத்தி என்பேனோ, ஒருவர் என்ற தமிழ் சொல்லை தமிழில் தான் நான் அருமாறி இருக்கிறார். இதுதான் நம்முடைய சமய உலகம் உலகத்திற்கு காட்டும் அரணை சித்தாந்தனை. அகப்பூசை புறப்பூசை நாளும் செய்வோம். இதற்கு ஞானம் நம்மை வளப்படுத்த, ஆன்மாவை வளப்படுத்த அகப்பூசை. அந்த அகப்பூசை அடித்தளத்தோடு காத்த புறப்பூசை. நாள்தோறும் சிவப்பூசை செய்தல், சீவன் முத்தர்களாக இருக்கிற சிவனடியார்களை தொழுதல், சீவன் முத்தர்களாக இருக்கிற சிவனடியார்களை தொழுதல், அவர்களோடு இணைந்திருத்தல். இதைத்தானே நம்முடைய 12ஆம் சூத்திரம் சொல்கிறது. செம்மலர் மூன்றால் சேரல் விட்டா அம்மணம் கழுவி அன்பரோடு மருகி மாளர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் காணும் அரணம் சொல்கிறேன். கலந்து இருக்கிற போது என்னுடைய பூசையை உயிர் மூச்சாய் செய்கிற போது எப்போதும் நான் அவனோடு இருக்க முடியும். இன்றைக்கு நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் இப்போது உங்களுடைய இன்றைய வேளையில் 10ஆம் சூத்திரம் பயனியின் 10ஆம் சூத்திரத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறார்கள். அவனே தானே ஆகிய அன்னறி
ஏகனாகி இறைவனை நிற்க மழமாயை தன்னோடு வண்டினே என்ற 10ஆம் சூத்திரம் பற்றி பேரறிஞர் பெருமக்களால் விரிவாக சிந்திக்க இருக்கிறார்கள். வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு தடுமாற்றம். அப்பொழுது நாம் பாடியதை போல உடையை ஏற்றி தலநெறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகிற ஆமை போதும் தெளிவிடாவில் இழைத்து நின்றார்கள். ஆமை குளிர்ந்த நீரை வைத்து கிடக்கும். அந்த ஆமைக்கு குளிரில் வைத்து கிடக்கிற ஆமைக்கு இளஞ்சூடு உள்ள நீராக மாற்றினார். அந்த குளிர்நீரை வெப்பமூற்றினார். இளஞ்சூட்டு வெப்பத்தில் ஆமைக்கு ஆனந்தமாய் நின்றால் இன்பம் என்று நிற்கும், ஓடினால் இன்பம் என்று ஓடும். நிற்பதும் ஓடுவதுமாய் ஆனந்தம் கொடுத்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணீர் சூடு கூடி கூடி வெப்பம் கூடி கூடி கொதிநிலையை அடையும். கொதிநிலையை அடைகிற போது அந்த வெப்பத்திலேயே ஆமை அடையும். எந்த வெப்பம் ஆமைக்கு முதலில் சுகத்தை தந்ததோ இதமான வெப்பம் சுகமாக இருந்தது. அந்த வெப்பம் கூடுகிற போது ஆமை அந்த வெப்பத்தாலேயே அழிந்து போகும். இதுதான் வாழ்க்கை. நமக்கு இன்பம் எது துன்பம் எது தெரியவில்லை, தடுமாறு. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், யாதனின் யாதனின் நீயானோட அதனின் அதனின் இதெல்லாம் நமக்கு துன்பம் தருகிறோம், அதை விட்டு விலகிவிடும். இப்போது அதைத்தான் சொல்கிறோம், விட்டு விலகிவிடும், இடைவெளியாகி சமூக இடைவெளியை கடைபிடி. இதைத்தான் அன்றைக்கு சொன்னார். நம்முடைய சித்தாந்தம் அதைத்தான் சொல்றார். வாழனாய் கழிந்த நாளும் வடிமலர் கோதை மாதம் வேலனாய் கழிந்த நாள் மெழிவோடு முப்பு வந்து கோரனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் நாடு கட்டே. குறிக்கோளில்லாத வாழ்க்கை, வாழ்க்கையை வாழத் தெரியாமல் நாம் தடுமாறிக்கொள்ளும். அந்த நிலையில் தான் இறைநெறி வாழ்வாங்கு வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறையின் சித்தாந்தம் கற்பித்தது. மணிவாசகப் பெருமான் கேட்பார், உடம்பெல்லாம் கண்ணாய் அழுவார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவனென யானும் தெரிந்தேன் காண்க என்று மானுட சட்டை தாங்கி திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் மணிவாசகப் பெருமானை ஆட்கொள்கிறார். ஞான வெற்றி பெறுகிறார். கொஞ்ச நேரத்தில் மறைந்து விட்டார். உயிர் துன்பப்பட்டு அழுகிறார் மணிவாசகப் பெருமான். ஏன் அவரை தனித்து விட்டு போனார்? சாதாரண வீடுகளில் பசுமாடு வளர்க்கும் பாலுக்கார் நமக்கு பாட்டு வீட்டில் பசுமாடு கன்று ஈன்ற பசுமாட்டை தாய் பசுவுடன் கொஞ்ச நேரம் விட்டுவிட்டு பிரித்துக் கொண்டு வருகிறோம். காரணம், நமக்கு பாடு, நமக்கு பால் தேவைக்காக பசுவை கன்றிடமிருந்து பிரித்து விடுவோம், கன்றை பசுவிடமிருந்து பிரித்து விடுவோம். அதுபோல உலகத்திற்கு ஞான நூலாய் திருவாசகம் கிடைப்பதற்காக மணிவாசகப் பெருமானை விட்டு பிரிந்து விட்டார் இறைவன். அந்த நிலையில் நமக்கு கிடைத்ததுதான் திருவாசகம். தந்தது உண்டென்னை கொண்டது என்பென்னை சங்கரா ஆர்வலோசகம் யானோ அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றே ஞான நீ பெற்றது ஒன்று என்பார் என்று கேட்பார். எப்படி எனக்கும் உனக்கும் உறவு ஏற்பட்டிருக்கிறது, இந்த உறவை மாறுகிறார் கேட்கிறார் மணிவாசகப் பெருமான். இறைவன் கேட்கிறார். மணிவாசகப் பெருமான் எண்ணிக் கொள்கிறார், யாரோ அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றே யாரு நீ பெற்றது ஒன்று என்பார். எனக்கு பேரின்ப பெருவர்கள் கிடைத்துவிட்டது. மணிவாசகர் கேட்கிறார், முக்தி கிடைத்து விட்டது, ஆன்மா ஏறிவிட்டது, என்னிடமிருந்து நீ என்ன பெற்றார்? இறைவனை பார்த்து மணிவாசகத்தை கேட்கிறேன். இறைவன் சொல்வாரா, திருவாசகம் எனக்கு கிடைத்திருக்கிறது. திருவாசகத்தை தனிமை துன்பத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நானே பணியெடுத்துக் கொண்டேன். ஆன்மாவை ஈழேற்றுகிற கடமையை திருவாசகம் செய்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களையும் ஈடேற்ற வேண்டிய பணி திருவாசகம் செய்கிறது. ஒரு மணிவாசகரை ஆட்கொள்வதற்காக மண்ணிற்கு வந்தார், குதிரை சேவகனாக வந்தார், குற்றாளாக வந்தார், வம்சம் வந்தார், பிறன்படிப்பட்டார். ஆக ஒரு மணிவாசகரை ஆட்கொள்ள இறைவன் பட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களையும் ஈடேற்ற வேண்டிய ஒரு ஞானாசியின் கடமை. அந்த கடமையை இறைவனுக்காக திருவாசகம் செய்வதால் மணிவாசகப் பெருமானோடு கொண்ட உறவில் இறைவன் தான் லாபம் பெற்றேன் என்று என்பார். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆலயங்கள் மனித சமூகத்தின் மையங்கள். இன்றைக்கு நெல்லிக்காலத்தில் தென்காசி கோவிலுக்கு போனால் அங்கு இருக்கிற கல்வெட்டு பராக்கிரமபாண்டி கல்வெட்டாய் கண்ணீர் என்றைக்கும் மறக்க முடியாத அந்த கல்வெட்டு செய்தி படித்தால் நம் கண்கள் பணி. யாராயும் தென்காசிலேயும் புன்னாலயத்தில் வாராத ஒரு குற்றம் வந்தால்
அப்போது அங்கு வந்து அதை யாரால் நேராகவே ஒழித்து பிறப்பார்கள். அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே ஒழித்து பிறப்பார்களை பார் அறிய பணிந்தேன் மன்னன் பராக்கிரம பாண்டியனே. இந்த கோவிலிலிருந்து ஒரு கல் விழுந்தார். அதை எடுத்து யார் தன் தலையில் வைக்கிறார்களோ அவர் பாதங்களிலே விழுந்து நான் வணங்குவேன் என்று ஒரு நாட்டின் மன்னர் கூறியிருக்கிறார் என்றார். எப்படி நம்முடைய சமயம் கடந்த கால தலைமுறை போற்றிருக்கிறது. கண்டசக்தி கவசத்தின் பாராயணம் வேல்பூச்சி உலகமும் நடக்கிறது. குன்றக்குடி சண்முகநாதன் மருது பாண்டியனின் ராஜபிடவை நோக்கி நிற்கிறார். அதனால் யூத பக்தராக மாறினார் மருது பாண்டி. காளையார் கொண்டு ராஜகோபுரத்தை தகர்த்து விடுவோம் சரணடையவில்லை என்றார் என்று மருது பாண்டியர்களை வெள்ளை ஏகாந்தத்தில் மிரட்டி தங்கள் ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள், தங்கள் மனைவி மக்களை துறந்துவிட்டு கானகத்தில் வாழ்ந்தவர்கள் ராஜகோபுரத்தை இழக்க தயார்கள். தங்களை தந்து கோபுரத்தை வைத்தார். இன்றைக்கு கண்ணில் நிழலாடும் காளையார் கோவில் ராஜகோபுரம் மறுசோதனைத்தான் நமக்கு நினைவிட்டது. ஆக நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிற ஆலயங்கள், அங்கிருந்து புறப்பட்ட திருமுறைகள், அங்கிருந்து புறப்பட்ட சித்தாந்த சென்னறிகள் நம் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டியது. சித்தாந்தமும் திருமுறைகளும் நம் வாழ்க்கையை பக்குவப்படும். அதனால்தான் திருமுறையை நம்முடைய அடியார் பெருமக்கள் தொழுகை துன்பம் துடைக்கும் போலராக இருந்தார். அவிநாசியில் முதலையால் உண்ணப்பட்ட ஒரு பாலகனை உயிர்ப்பித்து தந்தார் சுந்தர பெருமாள். அத்துணையர்களின் மூத்த குழந்தை மூத்த திருநாவுக்கரசு பெருமான் உயிர்ப்பித்து தந்தார். திருஞான சம்பந்த பெருமான் மயிலில் எலும்பு சாம்பலை பின்னாட்டு தந்தார். இவையெல்லாம் அற்புதங்களுக்காக கண்ணீர் விட்ட மக்களின் துன்பங்களை துடைப்பதற்காக தொழுகையின் துன்பம் குடைக்கும் தோழர்களாக விளங்கினார். இன்னாத உலகத்தை நீராக ஆக்கி காட்டுவதுதான் நம்முடைய சமயம், நம் சித்தாந்தத்தில். அந்த நெறியைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் உரத்து சொன்னார். மண்ணில் நல்ல வண்ணம் ஆகலாம் குழந்தைகளின் படையது. நான் முன்னரே சொன்னதை போல வாழ்க்கை மாயை பொய் என்று சொன்னபோது அதையெல்லாம் மடைமாற்றி வாழ்க்கை உண்மை வாழ்வதற்குத்தான் என்றுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஜென்னே நல்லதுக்கு யாருமோடு கழிவு. என் வாழ்க்கை நலமாயிருக்கு, நலமாயிருக்கு, உடலும் உள்ளமும் நலமாயிருக்கு. என்ன வேண்டும்? மாடமாய் அல்ல, கூட கோபுரம் அல்ல, வங்கியின் மூலதனம் அல்ல. என் வாழ்க்கை வளமாய் நலமாய் இருக்க நான் மறைந்திட வேண்டும், நாம் மறந்திட வேண்டும். அந்த ஆணவத்தைத்தான் நடைமாற்றுவார் முருகப்பெருமான். நான் மறைந்து நாமாக மலர்கிற நிலையைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் என்னை நல்கதிக்கு யாருமோடு குறைவில்லை என்றார். குறைவில்லா நிலையுடைய வாழ்வை சமூகம் வாழ நம் சித்தாந்த சென்னை வழிகாட்டு. கள்ளக்குறிச்சி சைவ சித்தாந்த பேரவை, குறிப்பாக பேராசிரியர் முருகப்பனவர்கள் மிகச்சிறப்பாக இந்த அரும்பணியை ஆற்றுவதற்கு எல்லா வகையிலும் சிறப்புற இந்த பணியை ஆற்றி குறுகிய காலத்தில் நம்மோடு தொடர்பு கொண்டு இந்த அருளாசியில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு கள்ளக்குறிச்சி சைவ சித்தாந்த பேரவைக்கு நன்றாக அறிவித்து அதை புறந்து பாராட்டுகிற புகார்முறையாளர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்து சித்தாந்த வித்யாநிதி சிவத்தமிழ் சீராளர் என்றெல்லாம் போற்றப்படுகிற முருகப்பனும் அவரது அடியார்கள் கூட்டத்தின் பணிகள் தொடரட்டும் சிறக்கட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் ஆசிகளை வழங்கி வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றாக Okay.